வணக்கம் தமிழா. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாவா நிறைய அண்டர் 10,000 rupees ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொண்டு வந்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி சிப்செட்டில் இருந்தது. இப்போ ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டில் இப்போ இந்த லாவா பிளேஸ் டிராகன் 5G வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. சிங்கிள் வேரியண்ட்டில் தான் 4GB 128GB ஸ்டோரேஜோடு வருது. ஸோ இப்போ இந்த லாவா பிளேஸ் டிராகன் 5G எப்படி இருக்குன்னு தான் இந்த பதிவில் வந்து பார்ப்போம். ஸோ ஒரு 10,000 rupees ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ரெட்ரோ டிசைன் மாதிரி இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த பாக்ஸ் டிசைன் பார்த்திங்கன்னா வந்து இந்த பழைய ஆடியோ கேசட் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்குது. சரி, இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து இந்த சாஃப்ட் பேக்கேஜ் வந்திருக்காங்க. இதான் வந்து லாவா பிளேஸ் டிராகன் 5G ஸ்மார்ட் ஃபோன். எங்கிட்ட இருக்குது இந்த கோல்டன் மிஸ்ட்டுங்கிற இந்த கலர். மிட் நைட் மிஸ்ட்னு இன்னொரு கலர் ஆப்ஷனும் இருக்குது. சிம்பிளான ஒரு டிசைன். ஸோ இந்த கேமரா மாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் அடிக்கும்போது ஒரு கலர் ஷிஃப்ட் தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் பற்றி பார்க்கவும் அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஃபோன்களில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வீட்டிலே வந்து அவங்க சரி பண்ணி தருவாங்க சொல்கிறாங்க. ஸோ யாருக்காவது லாவா யூஸ் பண்ணிக்கங்க, உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்னு. சிம் எஜெக்டர் பின் இருக்குது, டைப் சி கேபிள் இருக்குது, 18 watts சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தராங்க. ஸோ லாவா பிளேஸ் டிராகன் 5Gயோட ஒரு க்ளீனான லுக் இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸ்லைட்டாக ஹெவியாக தான் இருக்குது. 210 grams வெயிட்டு, 9.05 mm திக்னஸில் இது வருது. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியோ ஜாக் தராங்க. சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூவல் 5G சப்போர்ட் ஓடி வருது. ஹைப்ரிட் ஸ்லாட். ஸோ வந்து ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 2 5G சிம் போடலாம். 512GB வரைக்கும் வந்து மெமரி கார்டு சப்போர்ட் வந்து இதில் கிடைக்குது. எல்லா 5G பேண்ட் சப்போர்ட்டும் வந்து இந்த ஃபோனில் தராங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து ஒரு யூனிக்கான விஷயம், இப்போ இருக்க மற்ற ஃபோன்கள் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஒரு க்ளீனான ஆண்ட்ராய்டு இன்ஸ்டலேஷன் கிடைக்குது. ப்ளோட்வேர் எதுவுமே கிடையாது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13.21GB தான் வந்து சிஸ்டம் மற்றும் மற்ற ஆப்ஸுக்கு போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோன்கள் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே லிமிட்டட் ரிசோர்ஸ் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து இது யூஸ் பண்ணுது. ரேம் எக்ஸ்பென்ஷனும் இருக்குது. அப் டு 4GB நீங்கள் வந்து ஸ்டோரேஜ்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது 4GB ரேம் இருக்குது, ப்ளஸ் 4GB வந்து மேக்ஸிமம் ரேமை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 8GB அப்படி கிடைக்குது. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ இருக்குது, பட் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணும்போது அது FM ரேடியோ யூஸ் பண்ணலாம். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க, ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. கூகுள் டயலர் வந்து தராங்க. ஆப் க்ளோன் இருக்குது, அதாவது டூவல் ஆப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லாம் வந்து 2 ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 2 சிம் இருந்துச்சுன்னா. ஆப் லாக்கும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மூலமாகவும் நீங்கள் வந்து ஆப்பை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.45 inch டிஸ்பிளே. ஸோ பெரிய டிஸ்பிளே இது. HD+ ரெசல்யூஷன் தான் தராங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஓடி வருது. அவங்களோட சமீபத்தில் இருக்க எல்லா ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச் ஓடி தான் வருது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் நாச் தான் தந்திருக்காங்க. 450 nits பிரைட்னஸ் ஓடி இது வருது. ஸோ வந்து ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளே சொல்ல முடியாது, பட் இன்டோரில் வந்து பிரைட்னஸ் விசிபிலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக படம்லாம் பார்க்கிங்கன்னா இந்த கலர் நல்லா இருக்குது. ஸோ டீசெண்டான ஒரு அவுட்புட் வந்து தந்திருக்காங்க. பட் வியூவிங் ஆங்கிள்ஸ் இந்த சைட்ஸில் பார்க்கும்போது கொஞ்சம் கலர் ஷிஃப்ட் வந்து தெரியுது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசெண்டான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இதை பவர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட சிப்செட். ஸோ அவங்களோட ஒரு பேசிக் என்ட்ரி லெவலான ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் தராங்க. LPDDR4X ரேம் இருக்குது. ஸோ இப்போ சில ஃபோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டை கூட UFS 2.2 தான் தராங்க. பட் லாவா வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் யூஸுக்கெலாம் வந்து ஓகேயான ஒரு சிப்செட் இது. ஸோ ஸ்மால் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு வந்து உகந்த ஒரு சிப்செட்டாக இருக்கும். ஸோ இது பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் 10,000 செக்மெண்ட்டுக்கு கேட்டர் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட். ஸோ நீங்கள் வந்து ஸ்மால் கேம்ஸ் விளையாடுறதுக்கு, கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு, ஸோ ப்ரௌசிங் பார்க்குறதுக்கு, மூவி பார்க்குறதுக்கு, ரீல்ஸ் பார்க்குறதுக்கு, ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு, அப்படியே நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க இது வரைக்கும் பண்ணலன்னா. ஸோ UPI பேமெண்ட் அதுக்கெலாம் வந்து இது வந்து ஓகேயாக இருக்கும். ஸோ 4Gலேருந்து யாராவது 5Gக்கு அப்கிரேட் பண்ணவங்களுக்கு, இல்லாட்டி எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே ஒரு நல்ல ஒரு பேசிக்கான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கப்பட்ட ஃபோன் தான் இது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 50 MP கேமரா வந்து பின்பக்கம் வந்துருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து 8 MP கேமரா. இது 1080p மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்கலாம். HDR மோட் இருக்குது, பேனோ மோட் இருக்குது, ஸ்லோ மோட், டாக்குமெண்ட் ஸ்கேனர், டைம் லேப்ஸ், இந்த மாதிரி மோட்ஸும் வந்து தந்திருக்காங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு டீசெண்டான ஃபோட்டோ எடுக்கக்கூடிய குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ 10,000 செக்மெண்ட்டில் நான் வந்து கேமராவில் பெரிதாக நான் வந்து எதிர்பார்க்கறது கிடையாது. ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கலாம், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். ஸோ சாம்பிள்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வருது. ஒரு 1.25 மணிக்கூர் கிட்ட ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு டீசனான பேட்டரி லைஃப், ஸ்னாப்ட்ராகன் சிப்செட். ஸோ வந்து ஒரு டீசனான பேட்டரி லைஃபும் நீங்கள் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேர் க்ளீனான ஒரு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, ப்ளோட்வேர் எதுவும் கிடையாது. ஆண்ட்ராய்டு 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ 2+3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து லாவா பிளேஸ் டிராகன் 5G. ஸோ நிறைய 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து லாவா வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ ஒரு இந்திய கம்பெனியோட ஒரு ஃபோன் வேணும், எனக்கு வந்து சைனீஸ் கம்பெனி வேண்டாம் அப்படின்லாம் நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சாய்ஸ். ஒரு டீசனான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த விலைக்கு. ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் நினைக்கிறது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமட்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பிடித்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுதல் லட்சுமாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.